வெல்கம் டு ராகவ் மீடியா சேனல். உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு, தோட்டம், நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகவ் மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம். இந்த வீடியோவில் 2 பெட்ரூம்கள் கொண்ட தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி பார்க்கலாம். இது புதிய வீடு. நீல வாக்கில் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்டில் ஃப்ளோரிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வருங்க. ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த வீட்டினுடைய இடம் மற்றும் ப்ரைஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் வீடியோ லிங்கை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டினுடைய டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி பெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் கொடுவதற்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெரிய நாயக்கன் பாளையம்ல லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த வீட்டில் 10க்கு 16 சைஸில் ஒரு ஹாலும் 6க்கு 8 சைஸில் ஒரு கிச்சன் ரூமும் 10க்கு 16 சைஸில் மாஸ்டர் பெட்ரூமும் வித் அட்டாச்சாக 6க்கு 4 சைஸில் ஒரு ரெஸ்ட் ரூமும் 10க்கு 8 சைஸில் 2வது பெட்ரூமும் இருக்குங்க. அவுட் சைடில் 6க்கு 6 சைஸில் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க. போர்ட்டிகோ 6க்கு 20 சைஸ் இருக்குங்க. 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் சம்ப் இருக்குது. இது புதிய வீடு. ஒயரிங் மற்றும் ப்ளம்பிங் ஒர்க் மட்டும் பெண்டிங்கில் இருக்குங்க. அதையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டினுடைய மொத்த விலை 35 லட்சம். இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு, நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை.